சொல்லுங்கய்யா, வேற என்ன? அப்பனா முருகனால கனிமொழி எல்லாம் தண்டிக்க முடியாது, அப்படித்தானே? அப்படி இல்லையா, கலியுகத்துல இவர்களுக்கு கை ஓங்கிருக்கும். ஏன்னா சிவன் கொடுத்த வரம் பொய்யாகாது. அதனாலதான் சாமி பொறுமையா இருக்கிறாரு. அவர் நினைச்சா ஒரு கணப்பொழுதாகுமா? சாமி சொல்றான், கை தட்டும் பொழுதோ கண்கொட்டும் நேரமோ களியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. வட்ட கீழு கீழுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. ஊமை போல் இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. திருமேனி திருக்கண்ணை சற்றே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே. எங்க அப்பா மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான், என் திருமேனி திருக்கண்ணை கொஞ்சம் திறந்தா இந்த களி நீச குளங்களை அழிச்சிருவனே. ஏன் சிவனே, நீ இந்த படுவாயிலுக்கு வரத்தை கொடுத்துட்டியே, நீ கொடுத்த வரம் தோக்க கூடாதுங்கிறக்க நான் கம்முன்னு இருக்கேங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க அப்பா நினைச்சா கனிமொழி ஆட்டத்தை அடக்க எவ்வளவு நேரம் ஆகும். எங்க அப்பா முருகப்பெருமான் நினைச்சா, முருகன் வேற பெருமாள் வேற கிடையாது, ரெண்டும் ஒருத்தன் தான். புரியுதா உங்களுக்கு? உதயநிதி ஆட்டத்தடக்க எவ்வளவு நேரம் ஆகும், ஸ்டாலின் ஆட்டத்தடக்க எவ்வளவு நேரம் ஆகும். இங்க பாருங்க, எங்க அப்பா நினைச்சா எவ்வளவு இறைவன் கொடுத்த வரம் இருக்குது, அது தோக்க கூடாது. அதனால இவர்களுக்கு ஆத்மாவுக்கு நியாய நடு கேட்கப்படும். ஒண்ணு வேண்டாம். எங்க அப்பா இன்னைக்கு யுத்த காலத்துல சூரனை பார்த்து சொல்றான், என்ன சொல்றான்? இன்னைக்கு கனிமொழிக்கு புத்தி சொல்ற மாதிரி, நம்ம இப்ப கனிமொழிக்கு நீங்களான புத்தி சொல்ற மாதிரி, இப்படி எல்லாம் ஆணவத்தை ஆடாங்கன்னு சொல்ற மாதிரி, அன்னைக்கு சூரனுடைய ஆணவத்தை அடக்க எம்பெருமான் சொல்றான், அவனுக்கு புத்தி சொல்றான். வம்பில் இரவாதே, வாழ்விழந்து போகாதே, தம்பி தமையன் தலங்கள் இளவாதே, பற்ப கிரீடம் பவிசு இளவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு, காரணம் எது இல்லாமல் கவ்வையில்லா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகுகையில் நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது, தேவரையும் விட்டு விடுங்கிறான். தீர்ச்சையுடன் புத்தி செவ்வை நேரிட்டு ஒரு மோட்சமது தேட முடுக்கமதை விட்டு விடுங்க. ஏ படுபாவி, நீ மனித பிறவி எடுத்ததே சூரா, நீ மோட்சத்தை அடையிறதுக்காடா. சிவபெருமான நீ அடையலன்னா உன்னுடைய ஆத்மா 84 லட்சம் பிரிவெடுத்து சாகும், நரகத்துல போய் உழணும். இவ்வளவு இருக்கு ஆக்கின இறப்புக்கு அப்புறம். அதனால வம்புல இருந்து இவ அநியாயத்துக்கு ஆடாத, உடைய பருப்பக்கிட்ட பவிச ஆட்சி அரச பதவியை இழந்துராத. இன்னைக்கு அதிகாரம் இருக்குங்கிற திமிரில் ஆடாத, இந்த திமுக மாதிரி, இந்த கனிமொழி மாதிரி சாமி சொன்னு சொல்றான். அப்போ அன்னைக்கு சூரன் என்ன சொன்னா தெரியுமா? சூரன் முருகனை பார்த்து சொல்றான், இறந்து திரிகின்ற இறப்பனுக்குள்ள புத்தி பறந்த புவியாலும் பாரமுடி காவலருக்கு ஏற்குமோ ஞானம் இறப்போருக்கு அல்லாது ஆருக்கும் செல்லாது ஆண்டி உன் நியாயம் அதை. சண்டைக்கு வாடா, உனக்கு துப்பு இருந்தா சண்டைக்கு வாடான்னு முருகனை கூப்பிடுறான். எப்படி? ஏய் பண்டாரம், எப்படி சொல்றான்? சின்ன பண்டாரம், ஆண்டி பண்டாரமே, உனக்கு நீ இறந்து, அதாவது நீ பிச்சை எடுத்து சாப்பிட உனக்கே இவ்வளவு அதிகாரம் ஆணவம் இருந்துச்சுன்னா, இந்த பறந்த புவியாலும் அரசனாகி எனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு எங்க அப்பா முருகனை பார்த்து அந்த நீச பையன், இந்த கனிமொழி மாதிரி, இவங்க சனாதனத்தை பழிக்கிற கருப்பு சட்டை கும்பல் மாதிரி அன்னைக்கு சூரபத்ம எங்க அப்பா முருகனை பார்த்து சொல்றான், எப்படி? ஆண்டி பைய பிச்சை எடுத்து திங்கிறவன் உனக்கே இவ்வளவு வீரம் ஆனவனா, இந்த சிவன்ட்ட இவ்வளவு வரத்தை வாங்கி வச்சிருக்கிறேன், இவ்வளவு ஆணவம், மணிக்கு இவ்வளவு படைபலங்கள் இருக்குது, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனாகிய எனக்கு எவ்வளவு இருக்குண்டா, பிச்சைக்கார பயிலே பண்டாரம் ஆண்டி, நீ சண்டைக்கு வாடாங்கிறான். அப்போ எங்க அப்பன் சொன்னா, எங்க அப்பா மறுபடியும் சொல்றான், ஐயோ அழிய போறானே படுவாவி சொல்றான். என்ன சொல்றான்? இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி, ஒரு பொசிக்க சென்ற வீட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி, நம்பி பதமறந்து நாம் பெரிதெனவே கம்பினான் சூரன் கட்டணர்கான் அம்மானை. இறைவன் கொடுத்த வரம் இருக்குது, ஆட்சி பதவி இருக்கு, அகங்காரம் இதெல்லாம் இருக்குங்கிற திமிரில் அந்த சூரன், அதாவது விட்டில் பூச்சியானது எரியிற நெருப்ப தனக்குள்ள உணவென்றி உள்ள புகுந்து அதை அழிச்சுக்குமா, அது போல இந்த நீசப்பாவி சூரன் அழிய போறான்னு சொல்லி எங்க அப்பா முருகப்பெருமான் சொல்றான். அதுதான் இந்த கனிமொழிக்கும். இன்னைக்கு பதவி இருக்குது, எம்பி ஆயிட்டேன், சிஎம் ஆயிட்டோம், எல்லாம் ஆயிட்ட அழைப்பு வரும் அப்பா மேல இருந்து. அன்னைக்கு என்ன வரும்? உன் இசட் பிளஸ் உனக்கு கூட வருமா, உன்னை பாதுகாக்குமா உன்னுடைய இசட் பிளஸ். எங்க அப்பா யமனுடைய, உனக்கு ஒரே ஒரு எங்க அப்பா யம வாகனத்துல வருவான், யமதர்மே. அப்போ எனக்கு வருவான், உங்களுக்கு வருவான். இப்படி வரும்பொழுது உன்னுடைய இசட் பிளஸ் வருமா, உன்னுடைய படை பலங்கள் வருமா, உன்னுடைய எம்பி பதவி உன்னை காப்பாத்துமா? சொல்லு, என்ன காப்பாத்தும்? இந்த மூட்டை அந்த பண்ணிய வாயை கட்டி தூக்கிட்டு போவான், அந்த மாதிரி கொண்டு போவான். கால தூத எரும வாகனத்தில் தூக்கி வச்சு வருமாறு. லேண்ட் குருசர் வருமா, பிஎம்டபிள்யூ வருமா, இல்ல ஆடி வருமா? சொல்லு, எது வரும்? ஒரே வாகனம் தான் வரும், எம வாகனம். எல்லா பயிலுக்கும் கடைசியில் அந்த வாகனம் தான். ஆனா எங்க அப்பாவை தேடுனா உனக்கு என்ன வாகனம் வரும்? கருட வாகனம் வரும். அதான் எங்க அப்பா சொன்னான், என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து பிடியான், வட்டமாம் கருடனிட்டு வருவேன் நான் வைகுண்டம், தங்க திருத்தேர் கொண்டு என் மகனை அழைத்து செல்வாங்க. என் பிள்ளைகளை, என்ன தேடக்கூடிய பிள்ளைகளை நான் கருட வாகனத்துல தங்க திருத்தேர்ல வந்து என்னுடைய பிள்ளைகளை கூட்டு போய் எங்க அப்பா சொல்றான் வைகுண்டத்துக்கு. 14 லோகமழியும் ஆ பிரக்ம பூனாலாகிறான். 14 உலகத்திலும் அழிஞ்சு போயிடும், ஒரே ஒரு உலகம் தான் அழியாது, சாஸ்வதமாகி வைகுண்டம் மட்டும்தான் அழியாது. அங்க இந்த ஆத்மா போச்சுன்னா உயிரடையும், மோட்சகதி அடையும். நீ பெருமாளை நினைச்சா பெருமாள், நீ சிவலோகம் நினைச்சா எங்க அப்பாட்ட அவங்க வந்து கூட்டு போவான். நீ எங்க போனாலும் மோட்சம் தான். ஒண்ணு அரகரான சொல்லு,
அரகரான்னு ம். சொல்லி இல்ல சிவசிவான்னு சொல்லு. இந்த 2 நாமத்துல ஒரு நாமத்தை சொன்னா உனக்கு நீ கரையேறிடலாம். இந்த பிறவிங்கிற துன்பத்துல இருந்து உனக்கு மோட்சம் கிடைச்சிரும். இல்லையா எமன் வந்து உன்னை எரும வாகனத்துல தான் கூட்டிட்டு வருவான். உனக்கு எந்த வாகனமும் கடைசியில் வராதப்பு. நான் ம். சொல்லல. அப்பா சொன்னான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து திறந்து தீ நரக சீல் கூட்டிலே அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் அடைய படுவாவி. என் அப்பாவை தேடாத உடைய ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சுடா. இது சத்திய வார்த்தைடா, நம்புங்கடா. இவன் நம்புவானா? இந்த படுவாயிலுக்கு புரியாது. அததான் எங்க அப்பனே சொல்றான், அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே ஐயா. சடைமுனி நானும் தவத்தில் இருக்கிறதை முட்டாள்கள் அறிவாரோ மூடர்கள் அறிவாரோ சிவனேங்க. அப்ப இந்த மூட நீங்க ஞானம் இல்லாத கூட்டத்துக்கு என்னதான் புத்தி சொன்னாலும் எடுபடாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவனுடைய ஜாதகத்திலே மோட்சம் கிடையாது. அவன் 80 ரஜசி பிள்ளைங்க கத்தா கர்மசி ஜாயதே ததா பிள்ளைங்க தமசி மூணு ஜாயதேங்க. 84 லட்சம் பிறவி இவனுடைய இறப்புக்கு அப்புறம் புழு விலங்கு பறவைன்னு கொடுத்து சாகடிப்பேங்கிறான். அது மட்டும் இல்லாம கோரமான மீளா நரகம் கொடுப்பேங்கிறான். தாமீஸ்வரம் அந்த இந்த மாதிரி மீளா நரகங்கிறான். அதான் சாமி சொன்னா, வையகத்தில் கொலை களவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடைங்கில் வாழ்கின்ற ஆளை புழுக்கிறாருங்க. எங்க அப்பா சிவபுரனுடைய அர்த்தையா சத்திய வார்த்தை இவனுடைய ஆத்மா நரகத்துல புழு கொஞ்சியா. அந்த கனிமொழி உதயநிதி இந்த சனாதனத்தை பழிக்கிற கருப்பு சட்ட கும்பல் இவனுக்கு எவனவே தப்ப முடியாது. அததான் சாமி சொன்னா, மண்ணு மொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்டான் என்று இயம்பிய பகனர் தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம்பூத்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவாளைங்க. இவனுடைய ஆத்மாவை யாரு எமன் கூட வரமாட்டானா, நேரடி நரகமா. எமன் கொண்டு போனா விசாரிப்பானா, இவன் நல்லது செஞ்சானா கெட்டது செஞ்சானு பகுத்தாய்வு பண்ணி அவனுக்கு அந்தந்த உலகத்துக்கு அனுப்புவானா. இந்த கும்பலுக்கு இந்த சனாதனத்தை பழிக்கிற கும்பலுக்கு அன்னை துர்க்கை போய் ஆவியை இறப்புக்கு அப்புறம் போய் குடிச்சிட்டு போய் மீளா நரகத்துல கொண்டு வீசிட்டு அவ கடல்ல குளிச்சுட்டு போயிடுவாளா ஐயா. சத்திய வார்த்தையா. ஆனா இவன் நம்புவானா? இவனுக்கு வந்து கொஞ்சோல பதவி கிடைச்சிட்டுங்கிறதுல இந்த திமிர்ல ஆடுது இந்த கூட்டம். சீக்கிரம் இவனுக்கு அழிவு வரும். அதான் எங்க அப்பன் சொன்னா, சற்றாலை வாழ்வு சகடருக்கே வரிகில் கற்றோரை ஆகிடினும் கண்டறிவன் போனி என்பான். முள்முருங்கை பூவு மினுக்கு 3 நாளை கள்ளரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்குன்ட்டான். முடிஞ்சா முள்முருங்கை பூ 3 நாள் மினுங்குமா. அந்த மாதிரி இந்த அற்ப பயிர்களுக்கு பதவி வந்துச்சுன்னா 4 நாள் கருவி விழுந்துருமா. அந்த போல இவனுடைய அஸ்தமிக்க இவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறான். அதனாலயா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. முருகனை திட்டிட்டு முருகனுடைய அந்த தீபத்தூணை வந்து சர்வைக்கல்னு சொல்லி நக்கல் பண்றது இன்னும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் பேசிக்கோ. உனக்கு முடிவு இருக்கு. எங்க இருக்கு முடிவு? இங்க இல்ல, பரத்துல இருக்கு, ஈகத்துல இல்ல, மறுமையில இருக்கு. உன்னை ஆடை விட்டுதான் அடிப்பான். அதான் சாமி சொன்னா, அன்பே அது என்ன சொன்னா, அதாவது சாமி சொல்றான், அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு, வம்பான வாற்றானை நான் வளர்த்தே அறுப்பதுண்டு. வம்பு பண்றவன் இவனுக்கு எல்லாம் ஆக அளவுக்கு வளர விடுவானா. இன்னும் தப்பு பண்ணு, இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். 1000 கோடி ஊழல் பண்ணியா பத்தாது, இன்னும் 1 லட்சம் கோடி பண்ணு, இன்னும் பண்ணு, விட்டுருவான். லாஸ்ட்ல இவன் ஆத்மாவை கொண்டு போய் நடு கேப்பான் பாருங்க. ஐயோ துடிப்பாங்க. எங்க உடல் தாங்க அழியும், உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. ஆத்மா அழியவே அழியாது. ஆனா ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு, வழியை உணரும், துடிக்கும், இன்னும் கொப்பரையில் போடும், ஐயோ ஆனா அழியாது, தண்டனை உண்டு. அதான் ஆக்கினை. அதனாலயா புரிஞ்சு கொடுங்க. எங்க அப்பா வரக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் இல்ல. இறைவன் இந்த உலகத்தை தர்மகத்தை படைச்சு இந்த கழிவு தழைத்து சாதுக்களை வந்து ரட்சிக்க போறான். படுபாவிகள் அவ்வளவு பேர் நரகத்துல மொத்தமா கொண்டு போறான். சாமி சொல்றான், நான் சொல்லலையா. அதான் சொன்னா, ஆணை மகனே அசையாத கண்மணியே சான்றோர் என் குலங்கள் தப்பாமல் என்னுடைய தர்மபதி ராஜ்யத்தில் தான் வருவார் என் மகனே. வர்மம் உனை பேசி வம்பு செய்த நீசகுலம் அழுந்த நரகமதில் ஆகுவார் என் மகனே. ஒளிர்ந்த மனதுடைய கோவே என் கண்மணியே. எங்க அப்பா சொல்றான், என் பிள்ளைகளை, என் குழந்தை, நீ பயப்பட, நீ சாதுக்களை பார்த்து சொல்றான். இன்னைக்கு பூமியில நிறைய நல்ல மனுஷன் இருக்கான். அவங்களை பார்த்து சொல்றான், என் பிள்ளைகளே கவலைப்படாத, அப்பா உனக்கு தர்மயுகத்துல வாழ்வு தருவேன், உன்னுடைய ஆத்மாவுக்கு மோட்சம் தருவேன். நீ கவலை எவனையும் பார்த்து நீ பயப்படாண்டா. நான் உன்னை கூட்டு போறேன். அந்த படுபாவிகளுடைய அந்த ஆவியை, அந்த ஆத்மாவை நான் நரகத்தில் தள்ளுவேன். பாவி அவன் சத்து பசுமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க. உடம்பு பசுமாயிரும். நீ 1000 கோடி ஊழல் பண்ணி வச்சுட்டு செத்துருவான். அவன் பிள்ளை குட்டிக்கு அவன் உடம்ப கொண்டு போய் எரிச்சிருவான் அக்னியில. உடம்புதான் எரியும், ஆத்மா எரியாது. அந்த ஆவியை ஆத்மாவை கொண்டு போய் நான் நரகத்துல போட்டு நடு கேக்குறேங்க. அப்போ நீங்க சொல்லுங்க, இல்ல கனிமொழி தப்ப முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்கய்யா. உதயநிதி தப்ப முடியுமா? சொல்லுங்க, தப்ப முடியுமா? தப்ப முடியும். நான் தப்ப முடியுமா? நான் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நான் தப்பி நடந்தா என்ன விடுவானா? கொஞ்சம் கிளியே கொண்டு எழுப்ப உண்மைங்கிறான். என்னை விட மாட்டான், கேக்குறவங்களே விட மாட்டான். நம்மளும் ஒழுங்கா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதனாலயா இங்க பாருங்க, எங்க அப்பா வந்து மோசமானவன்.
அவன் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டான். தாய் தமர்கள் என்றும் தன்களை என்றும் பார்ப்பதில்லை. வாய் உரமாய் பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை. அன்பாகி வந்தவர் நான் அலட்சியல் செய்து ஏற்பதுண்டு. வம்பான மாற்றானை வளர்த்து ஏற்பது. என் பிள்ளைங்கள பார்க்க மாட்டேன். வம்பு பண்ற அயோக்கியன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு நியாயங்கிறான். புரியுதாயா? அதனால சாமி புரிஞ்சுக்கோங்க. நீங்க இவங்களெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க இவங்க கர்மா நமக்கு வந்துடக்கூடாது. இவனை பேசி பேசி எனக்கு பயமா இருக்கு. எனக்கெல்லாம் இந்த இவனை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் கர்மா நமக்கு வந்துடக்கூடாதுங்க. அவன் கர்ம அவனும் கூட ஒரு அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திருவிதம் கர்மனுக்கு பத்தி பிரதி சன்னியாசம் கசித்துங்கிறான். கர்ம பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேல 2 கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குதுங்கிறான். அப்ப இதுல யாருங்க தப்பு பண்ணி சொல்லுங்க? நீங்க தப்பு பண்ணிப்பா சொல்லுங்கயா. நீங்க தப்பு பண்ணுவா நான் தப்பு பண்ணுவா சொல்லுங்க. அதனாலயா இங்க கனிமொழி இல்ல எந்த கருப்பு சட்ட கும்பலும் தப்ப முடியாது அப்படின்னு சாமியே சொல்றான். என்ன அதனால சாமி நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் எப்ப அப்பா கூடுவான். அததான் சாமி சொன்னா சூத்திர விந்தை தொழில அறியாமல் யூத்திர நீசனம் எல்லாம் ஒழுங்கு தப்பி மாழ்வானேன்டா. இந்த கூட்டம் ஒழுங்கு தப்பி மாளும். இது பாவம். இது நம்ம பண்றது அநியாயம். நம்ம 1000 கோடி 5000 கோடி ஊழல் பண்றதுனால ஏழை எளிய மக்களுக்கு சரியான கல்வி மருத்துவம் இதெல்லாம் கிடைக்காது. அவர்கள் கஷ்டப்படுவான். அவனுக்கு உணவு கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம் இந்த படுபாவ கும்பலுக்கு இருந்துச்சுன்னா இந்த பாவத்தை செய்ய மாட்டான். அததான் சாமி சொன்னா சூத்திர விஞ்சை அறியாமல் சூத்திர நீசனம் எல்லாம் ஒழுங்கு தப்பி மாழ்வாங்க. ஒழுங்கு தப்பி சாமம் ஒழுக்கத்தை கொடுக்க மாட்டாயா. புரியுதா உங்களுக்கு? அதனால விட்டுருங்க சாமி. நீங்க சாமி இந்த இறைவன் வரக்கூடிய காலம் ரொம்ப தொலைவுள்ள வெகு விரைவில் இறைவன். அதான் அன்னை கலைவானே சொல்றா எங்க அப்பா எப்படி வருவானா அந்த கழிவு தளித்து தர்மத்தை படைக்க. சாமி சொல்றா உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கும் பதியால பிறந்தவரோ வம்பு கலியுக குளமறுக்க வைந்த பதியால வந்தவரோ தார தர தர தாராரோ தார தர தர தாராரோ அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும் கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலியுகத்தை கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பெற்ற நாரணனோ காண கருவான குருமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள் தானோ 7 யுக பெற கணக்கை எல்லாம் எடுத்து நடுதீர்க்க பிறந்தவரோ தார தர தர தாராரோ தார தர தர தாராரோ. எங்க ஆத்தா கலைவாணி தாளாட்டுறா இந்த கலியுக அந்த நீச படுபாவிகளை அழிப்பதற்கு இறைவன் அம்பு ஆயுதத்தை எங்க அப்பா எடுத்துட்டு வரமாட்டானா. இந்த புறம்போக்குகளை இந்த மூட்டை பூச்சிகளை இந்த ஊழல் பெருச்சாளி கும்பல்களை நசுக்கிறதுக்கு அம்பு ஆயுதங்கள் தேவையில்லையா. அப்புறம் கூட படைகள் தேவையில்லை. கூட்டிட்டு வரமாட்டானா. அந்த இவனுடைய குறும்பு அடக்குவதற்கு கூட படைகள் தேவையில்லை. அம்பு ஆயுதங்கள் தேவையில்லை. ஏன்னா இவனும் பெரிய பராக்கிரமசாலி கிடையாது. இவன் பெரிய ராவணனோ சூரனோ கிடையாது. மலஞ்சலம் கழிக்கிற மூட்டை பூச்சிகள் இவனுக்கு நசுக்கிறதுக்கு எங்க அப்பா அம்பு ஆயுதத்தை எடுத்துட்டு வர்றது இல்ல. வாழு ஆயுதம் எடுக்கிறது இல்ல. வருவான். எப்படி வருவானா இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கு பதியால பிறந்தவர். ஒரே நேரத்துல ஆகாயத்துல 1000 சூரியன்கள் உதித்தால் எவ்வளவு வெளிச்சம் இருக்கும். அதை விட வெளிச்சம் உடையவனா எங்க அப்பா. ஏன்னா எதா தித்தியகரம் தேஜோ ஜெகத்பாசி தேசம் சந்திரபசி ஜகனு தத்தேஜோதி மாமுங்கிறான். ஏன்னா சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதோ மேலும் சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் எந்த ஒளி உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு சூரியன்ல ஒளி வரல. எங்க அப்பாவுடைய ஒளிதான் சூரியனுக்கு ஒளியா இருக்குது. இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறவன் எங்க அப்பா. எங்க அப்பாவை இவன் கடைசி வரைக்கும் தேட மாட்டான் இவனுங்க இந்த புண்ணாக்குங்க. அதனால எப்படி தொலைந்து நாசமா போய் நரகத்துல வந்து சாக போறானுங்க, துடிக்க போறானுங்க. நரகத்துல ஆக்கினே உண்டு. பேசாதீங்க, எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. நமச்சிவாய. அதனால இங்க வருங்க, விரைவில் இவர்களுக்கு ஆக்கினை நடுத்தீர்ப்பு உண்டு. புரியுதா உங்களுக்கு? நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இந்த சாமியுடைய திருமேனியை எடுத்து வச்சிட்டோம்.
திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் அப்பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.